தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த என்னுடைய தந்தை டிபிடி பொன்னுத்துறை புரட்சி தலைவரோட தீவிர ரசிகர். அவர் மீது கொண்டுள்ள பற்றுதலால நம்ம கழகத்தில் சேர்ந்து கழக பணி ஆற்றினார். அவர் கூட சேர்ந்து நானும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அப்புறம் தேர்தல் சமயத்தில் ஓட்டு கேட்க போகிறது அப்படின்ட்டு என்னுடைய கழக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் ஆளுமையால் ஈர்க்கப்பட்டு 1995 என்னை கழகத்தில் அடிப்படை உறுப்பினரை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய கழக பணிகள் அதிலிருந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 2008 இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உறுப்பினரான பின் வந்த தேர்தலில் பாசறை செயலாளர், அதாவது பூத் கமிட்டி பாசறை செயலாளரான. அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணன் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் முதல்வராக இருந்தப்போ கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் மக்களை எந்த அளவுக்கு தாக்குது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை பாதுகாத்து ரொம்ப அருமையாக மக்களை பாதுகாத்து வந்தார். அப்போ நான் என்னுடைய கழகத்தின் சார்பாக ஒரு 400 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, மளிகை ஜாமான்கள் நிவாரண நிதியாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 300 பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு சேலைகள் வழங்கினேன். இந்த மாதிரி என்னுடைய கழக பணிகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தேன். 2021 எனக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட மகளிர் அணி செயலாளராக எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் நம்மளுடைய கழகம் மட்டும்தான் அளிக்கும். இப்போ பெண்களுக்கு நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். ஒரு பெண் போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. பெண் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாம என்னென்னமோ நடக்குது. இது நம்ம ஒவ்வொரு நாளும் ஊடகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற இந்த கட்சியில நானும் ஒரு பொறுப்புல இருக்கிறேன், ஒரு உறுப்பினராக இருந்து இந்த கழக பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு பெரிய பெருமை. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இதுல நான் பணியாற்றுறதை பார்த்து. இன்னும் வருகிற தேர்தல்கள்லயும் நாங்க பணியாற்றி கழகத்தை வெற்றியடைய செய்வோம் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். நன்றி.